எண்டு அப்படின்னு ஒரு வார்த்தை. இந்த வார்த்தையினுடைய அர்த்தம் உங்களுக்கு தெரியும். ஓகே, இப்போ கீழே இருக்கிற சென்டென்சஸ் பாருங்களேன், ப்ளூ கலரில் இருக்கிற சென்டென்சஸ். யூ ஹாவ் டன் த எக்ஸசைஸ் கரெக்ட்லி, நவ் யூ கம்ப்ளீட் திஸ் எக்ஸசைஸ். இந்த எண்ட் அப்படிங்கிற வேர்டோட மீனிங் இப்போ உங்களுக்கு தெரியும். அதே மீனிங் இருக்கிற ஒரு வார்த்தை இந்த ரெண்டு வாக்கியங்கள் இந்த ப்ளூ கலர் சென்டென்சஸில் இருக்குது. அந்த வார்த்தை எது? அதை தான் நீங்கள் கண்டுபிடிக்கணும். இப்போ எண்டுனா முடிவு, அப்போ கீழே கம்ப்ளீட் அப்படிங்கிற வார்த்தை இருக்கா? ஸோ அதுதான் ஆன்சர். இந்த மாதிரி அடுத்த வார்த்தை பாருங்கள், ஃபோல்டு. ஃபோல்டுனா என்ன உங்களுக்கு தெரியும். இப்போ அதே மீனிங் இருக்கிற வார்த்தை கீழே இருக்கிற சென்டென்சஸில் எது அப்படிங்கிறத கண்டுபிடிங்க. கன்ஸ்ட்ரக்ஷன் இஸ் கோயிங் ஆன். அந்த கட்டுமான வேலை நடந்துக்கிட்டு இருக்கு. த ஒர்க்கர்ஸ் பெண்ட் த ஸ்டீல் ராட். ஒர்க்கர்ஸ் வேலையாட்கள் ஸ்டீல் ராட் இரும்பு ராடை பெண்ட் பண்ணுறாங்க, உழைக்கிறாங்க, இல்லை மடக்கிறாங்க. ஸோ அதே மீனிங் வருதா? அப்போ ஃபோல்டு அதே மீனிங் இருக்கிற வார்த்தை பெண்ட். இப்போ அடுத்த வார்த்தை டெமோலிஷ். டெமோலிஷ் அப்படின்னா என்ன? அதே அர்த்தம் இருக்கிற வார்த்தை கீழே இருக்கிற அந்த ப்ளூ கலர் சென்டென்சஸில் இருக்குது. அதை கண்டுபிடிங்க. பொறுமையாக வாட்ச் பார்த்து கண்டுபிடிங்க. அதுக்கு முன்னாடி ஐ வெல்கம் யூ டு தி சேனல் சென்டாக்ஸ். உங்களுடைய இங்கிலீஷ் கம்யூனிகேஷன் ஸ்கில் டெவலப் பண்ணுறதுக்கு வீடியோஸ் அப்லோட் பண்ணிட்டு வரேன். ப்ராக்டிஸ் பண்ணிட்டே இருங்க, கண்டிப்பாக டெவலப்மெண்ட் இருக்கும். வெக்காபுலரி இன்க்ரீஸ் பண்ணுற மாதிரி ஒரு எக்ஸசைஸ் இந்த வீடியோவில் பார்த்துட்ருக்கோம். வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு டெமோலிஷ் அப்படிங்கிற வார்த்தையினுடைய அர்த்தம் இருக்கிற மாதிரி ஒரு வார்த்தை கீழே இருக்கிற சென்டென்சஸில் இருக்குது. அது என்ன? வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு கண்டுபிடிங்க. ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். கவர்மெண்ட்ஸ் ஃபைண்ட் திஸ் அப்பார்ட்மெண்ட்ஸ் ஆர் நாட் ஃபிட் டு லிவ். வாழ்வதற்கேற்ற இடமா இந்த அப்பார்ட்மெண்ட்ஸ்லாம் இல்லாமல் இருக்குது அப்படிங்கிறத கவர்மெண்ட் கண்டுபிடிச்சிருச்சு. ஸோ இட் இஸ் டிசைடட் டு ஸ்மாஷ் த பில்டிங். ஸ்மாஷ் அப்படின்னா அழிக்கிறது, நொறுக்கிறது, இந்த மாதிரி அர்த்தம். ஸோ டெமாலிஷ் அப்படின்னாலும் அழிக்கிறதுன்னு அர்த்தம். நவ் ரீட் திஸ் பேராகிராஃப். நெசசரி அப்படிங்கிற வார்த்தை அதே மீனிங் இருக்கிற வார்த்தை எங்கே இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிங்க. எவ்ரி ஒன் ஹேஸ் மணி. எல்லாருமே பணம் வச்சுருக்காங்க. வி நீட் மணி. நம்மளுக்கு பணம் தேவை. டு பை திங்ஸ், பொருட்கள் வாங்கிறதுக்கு. வி ஸ்பெண்ட் டு லிவ், நம்ம வாழ்வதற்கு செலவு பண்ணுறோம். அப்போ நெசசரி, நீடு ரெண்டுக்கும் ஒரே மீனிங், சிமிலர் மீனிங் இருக்குது. இப்போ நெக்ஸ்ட் பேராகிராஃப். பியூட்டிஃபை. இதே அர்த்தம் இருக்கிற வார்த்தை கீழே இருக்கிற சென்டென்சஸில் இருக்குது. அது எது? The function is going to start. இந்த ஃபங்க்ஷன் ஆரம்பிக்க போது. ஸ்டூடெண்ட்ஸ் டெக்கரேட் த ஸ்டேஜ் நீட்லி. ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே ஸ்டேஜை அழகாக அலங்காரம் பண்ணிட்டாங்க. ஸோ அந்த அலங்காரம், பியூட்டிஃபை ரெண்டும் ஒரே மீனிங். ஃபினிஷ் அப்படிங்கிற வார்த்தை ரொம்ப சிம்பிளான வேர்டு தான், உங்களுக்கு அர்த்தம் தெரியும். அதே அர்த்தம் இருக்கிற இன்னொரு வேர்டு கீழே இருக்கிற சென்டென்சஸில் இருக்குது. அது எது? ரொம்ப சிம்பிளான வார்த்தை தான், ஈஸியாக கண்டுபிடிச்சிருப்பீங்க. கம்ப்ளீட். கம்ப்ளீட்னாலும் முடிக்கிறது, ஃபினிஷ்னாலும் முடிக்கிறது. ஸோ கம்ப்ளீட் த ஒர்க்ஸ் பிஃபோர் 5 PM. வி மஸ்ட் லீவ் ஏர்லியர். நவ் அனதர் வேர்ட் கிளியர். இதே அர்த்தம் இருக்கிற வார்த்தை கீழே இருக்கிற சென்டென்சஸில் இருக்குது. அது எது? கிளியர்னா சுத்தமான. வி மஸ்ட் ட்ரிங்க் பியூர் வாட்டர். சுத்தமான தண்ணீரை குடிக்க வேண்டும். வாட்டர் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். தண்ணீர் மிக முக்கியமானது. டர்ன். இதுவும் ரொம்ப சிம்பிளான வேர்டு தான், அர்த்தம் உங்களுக்கு தெரியும். கீழே இருக்கிற சென்டென்சஸில் அதே அர்த்தம் இருக்கிற வார்த்தை எது? கண்டுபிடிங்க. டர்ன்னா திருப்புறது. இட் இஸ் எ குட் மூவி வித் அ லாட் ஆஃப் ட்விஸ்ட். திருப்பங்கள். ட்விஸ்ட் அப்படின்னா திருப்பங்கள். ஓகே, ஸோ ரெண்டுக்கும் சிமிலர் மீனிங் இருக்குது. சி. ரொம்ப சிம்பிளான வார்த்தை தான். அதே மாதிரி அர்த்தம் இருக்கிற வார்த்தை கீழே இருக்கிற சென்டென்சஸில் எங்கே இருக்குது? வார்த்தை கண்டுபிடிக்கிறது ரொம்ப ஈஸி. அதே மாதிரி சென்டென்சஸ் எந்த மாதிரி இருக்குது, அதனுடைய ஸ்ட்ரக்சர் என்ன, அதே மாதிரி சென்டென்சஸ் ஃப்ரேம் பண்ண முடியுமா அப்படிங்கிறதையும் சைமல்டேனியஸாக நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஸோ ஒரே மாதிரி எக்ஸசைஸ் பண்ணிகிட்டே இருக்கக்கூடாது. அந்த எக்ஸசைஸ்லேயே வேறு எக்ஸசைசஸ் நீங்களாக டெவலப் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணணும். ஆன்சர் ஈஸியாக கண்டுபிடிச்சிருப்பீங்க. சி அப்படின்னா பார்க்குறது, லுக் அப்படின்னாலும் பார்க்குறது, ரெண்டுக்குமே சிமிலர் மீனிங் இருக்குது. நெக்ஸ்ட் பேராகிராஃப். க்ளோரி. இந்த வார்த்தையின் அர்த்தம் இருக்கிற வார்த்தையை கண்டுபிடிங்க. க்ளோரி அப்படின்னா பியூட்டிஃபுல் அப்படின்னு ஒரு அர்த்தம் இருக்குது. ஓகே, இந்த மாதிரி ஒரு வார்த்தைக்கு உண்டான அர்த்தம்
வேறு அர்த்தம் ஏதாவது இருக்கா, வேறு வார்த்தை இருக்கா அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு டிக்ஷனரி மாதிரி தெசாரஸ் அப்படின்னு ஒரு புக் இருக்குது. தெசாரஸ், அந்த தெசாரஸில் நீங்கள் ஆன்லைன்லேயும் இருக்குது தெசாரஸ். ஸோ அதே சிமிலர் மீனிங்கில் இருக்கிற வார்த்தைகளை அது காமிக்கும். அரஸ்ட் ரொம்ப சிம்பிளான வேர்டு தான், அதே அர்த்தம் இருக்கிற வார்த்தை கீழே இருக்கிற சென்டென்சஸில் எங்கே இருக்குது. டாக் இஸ் ரன்னிங் ஹியர் அண்ட் தேர், நாய் இங்கும் அங்கும் ஓடிக்கொண்டிருக்கிறது. லாக் இட் இன் எ ரூம், லாக் பண்ணுறது, அரெஸ்ட் பண்ணுறது. நெக்ஸ்ட் பேராகிராஃப், சேம், ரொம்ப சிம்பிளாக நம்ம அடிக்கடி யூஸ் பண்ணுற வார்த்தை தான். இதே அர்த்தம் இருக்கிற வார்த்தை கீழே இருக்கிற சென்டென்சஸில் எங்கே இருக்குதுன்னு கண்டுபிடிங்க. The twins do not have much different characteristics. We can find some similarities. ஒற்றுமை, சேம் அப்படின்னாலும் ஒரே மாதிரின்னு அர்த்தம். க்ளீன், ஓகே, கீழே இருக்கிற சென்டென்சஸில் இதே அர்த்தம் இருக்கிற வார்த்தை எது? க்ளீன் அப்படின்னா சுத்தமான. லேசி ஃபீல் கிவ்ஸ் நோ குட் ரிசல்ட், சோம்பேறித்தனமான உணர்வுகள் நல்ல ரிசல்ட்டை கொடுக்காது. டைடி பிளேஸ், சுத்தமான இடம். ஸோ க்ளீன் அப்படின்னா சுத்தம், டைடினாலும் சுத்தம். இதனுடைய ஆப்போசிட் அன்டைடி அப்படின்னு சொல்லுவோம். அகைன் ஒரு சிம்பிளான வேர்ட், ஃப்ராக்ரன்ஸ். இதே அர்த்தம் இருக்கிற வார்த்தை எது? ஃப்ராக்ரன்ஸ் அப்படின்னா மனம். நேச்சர் இஸ் அ ப்ரீசியஸ் கிஃப்ட், ட்ரீஸ் அண்ட் ஃப்ளவர்ஸ் ஆர் நேச்சர்ஸ் கிஃப்ட், ஸ்மெல் ஆஃப் ஃப்ளவர்ஸ். ஓகே, இங்கே ஃப்ராக்ரன்ஸ் அப்படிங்கிற வார்த்தை தான் அப்ளை பண்ணணும். பட் இந்த எக்ஸசைஸ்க்காக நான் கொடுத்துருக்கேன். ஸ்மெல் அப்படின்னா அது கெட்ட ஸ்மெல் அப்படின்னு சொல்ல தேவையில்லை. அந்த கெட்ட ஸ்மெல்லுக்கு ஒரு வார்த்தை இருக்குது, ஸ்டிங்க் அப்படின்னு அர்த்தம். ஸ்டிங்கிங் அப்படின்னா அருவருக்கத்தக்க, அதாவது நல்லா இல்லாத வாடை அப்படின்னு அர்த்தம். ஸோ ஃப்ராக்ரன்ஸ், ஸ்மெல். ஃபைனலாக ஒரு வேர்டு, போல்டு. இதுவும் ரொம்ப ஈஸியான வார்த்தை தான். இதே அர்த்தம் இருக்கிற வார்த்தை கீழே இருக்கிற சென்டென்சஸில் எங்கே இருக்குது? போல்டுனா தைரியம். ஓகே, ஒன்ஸ் தெர் வாஸ் அ கிங், த கிங் இஸ் வெரி பிரேவ். பிரேவ் அப்படிங்கிற வார்த்தையும் தைரியம், பிரேவரி அப்படின்னு சொல்லுவோம்ல. ஸோ இந்த மாதிரி ஒரு வார்த்தைக்கு அதே அர்த்தம் கொண்ட நிறையா வார்த்தைகள் இருக்குது. அந்த வார்த்தைகளை எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா தெசாரஸ் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். டிக்ஷனரி நீங்கள் பார்த்துருப்பீங்க. டிக்ஷனரி நம்ம டெய்லி நம்ம யூஸ் பண்ணுவோம். அது ஒரு வார்த்தைக்கு அர்த்தம் இருக்கும், தமிழ் அர்த்தம், இல்லை இங்கிலீஷ்லேயே மீனிங் கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி அது வேர்பா நவுனா அப்படின்லாம் கொடுத்துருப்பாங்க. அதனுடைய பாஸ்ட் ஃபார்ம், பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஃபார்ம்லாம் டிக்ஷனரியில் கொடுத்துருப்பாங்க. ஓகே, இப்போ சி அப்படின்னு எடுத்துட்டோம்னா சா, சீன் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. சி அப்படின்னா பார்க்குறதுன்னு கொடுத்துருப்பாங்க. தெசாரஸில் அதே அர்த்தம் இருக்கிற வார்த்தைகள் என்னென்ன இருக்குது அப்படின்னு இருக்கும். ஸோ தெசாரஸ் யூஸ் பண்ணி வொக்காபுலரி நல்லா டெவலப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கோடு பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் யுவர் வேல்யூபிள் கமெண்ட்ஸ்.